ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு ஊற வச்சு வச்சுருக்க பச்சரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு அரை கப் அளவு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அது கெட்டி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கப் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். ஸோ இப்போ அது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை அரிசி மாவு பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஏன்னா பச்சரிசி வந்து சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா கெட்டியாயிரும். ஸோ அதனால் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு. மாவோடைய பச்சை வாசனையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லை அங்கங்கே கெட்டி பிடிச்சிரும். ஸோ நம்ம பாயாசம் வந்து நல்லா இருக்காது. ஸோ எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்புறமா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை பாகை வந்து இதில் வந்து சேர்த்துட போகிறோம். ஸோ இதில் 1 கப் அளவு வெள்ளத்தை இந்த மாதிரி வந்து கரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அது தூசிகளாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு தடவை இதோடு சேர்த்து நல்லா வந்து நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே நம்ம நெய்யோடு சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் நெய்யில் ஒரு 2 நிமிஷம் நல்லா அது நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய பாயாசம் வந்து தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சின்னு சொல்லினா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.